வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். ராசியில் ராகு சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் இப்பொழுது குருவினுடைய பார்வை இருப்பதனால உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு பயத்துடனும் கலக்கத்துடனும் பெரிய எண்ணங்களுடனும் இருந்தீங்க. குருவினுடைய பார்வை ராகு இருப்பதனால அந்த அமைப்பு பயம் கலக்கங்கள்லாம் போய் நீங்கள் எண்ணியபடியான விஷயங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு அமையுது. 2ஆம் இடத்துல சனி. வார்த்தைகள் ரீதியில் கவனம், அதே போல் உங்களுடைய வருமான ரீதியில் ஒரு நிரந்தர வருமானம் இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி 8, 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரிக்கிறார். இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பாராத சில விஷயங்கள் இருந்தாலும் கூட 9, 10 ஆகிய தேதிகளில் அவர் நல்ல அமைப்புகளில் வராரு. 9, 10ஆம் இடங்கள்லாம் அவருக்கு சிறப்பான ஒரு அமைப்பில், 10ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் வருவார். இதெல்லாம் ஒரு சாதாரண நீச்ச சந்திரனாக இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது வேலை சார்ந்த விஷயங்களில் லாபகரமான அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இந்த வாரம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு உண்டாக போகிறது. பொதுவாக இப்போ 7 சனியில் பாத சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கும்பம் ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்குது. அடுத்ததாக சூரியனை பார்க்க போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் சுக்கிரனுடைய பார்க்க போகிறார். அதனால் 3 கிரகங்களுடைய சனியின் பார்வையில் இருப்பதனால உங்களுடைய சகோதரர் வகையிலும், அதே போல் தொழில் அமைப்புகளிலும், வண்டி வாகனம், வீடு இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைப்பது. உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அந்த வகையில் மூத்தவரை லாபமேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் அமைகிறது. ஜாதகம் பார்க்க அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.